வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மரண வீட்டில் ஒப்பாரி வைப்பவர்களைப் போல செயற்படும் அனுர தரப்பு. சபா குகதாஸ் காட்டம். பாடசாலை மாணவர்களுக்கு போசாக்கு உணவு வழங்கும் திட்டம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை. 74 வயது மூதாட்டியை பலாத்காரம் செய்த இளைஞருக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கிய மக்கள். யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை. மீன்பெட்டிக்குள் போதைப் பொருளை கடத்திய நபர் கொழும்பில் கைது. டான் பிரியசாத் கொலை, பெண்ணொருவர் உட்பட 3 கைது. கூட்டு சேர்ந்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும், வர்ணகுலசிங்கம் கோரிக்கை. கொழும்பு கோட்டையிலிருந்து மிரிகம நோக்கி சென்ற ரயில் ஒன்று ஹம்பகா ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்று தடம் புரண்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பிரதான பாதையில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் கூறப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை என ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மரண வீட்டில் ஒப்பாரி வைக்கும் பெண்களைப் போல வடக்கு மாகாணத்தில் அனுர அரசாங்கம் அமைச்சர்கள் மாறி மாறி படையெடுத்து உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பொய் நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி என சொல்லப்படுகின்ற அன்றகுமார் திசாநாயக்கவுடைய அமைச்சரவை அமைச்சுக்கள் இந்த நாட்டின் 9 மாகாணங்களிலும் இருக்கின்றன. ஆனாலும் ஏனைய மாகாணங்களை புறம் தள்ளி வடக்கு மாகாணத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு பெருமளவிலான அமைச்சர்கள் அவர்களின் அதிகாரிகள் எல்லோருமே வடக்கு மாகாணத்தில், குறிப்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் வவுனியா போன்ற மாவட்டங்களில் தான் அவர்களது பிரவேசம் அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாது தேர்தல் விதிமுறைகளை தாண்டி அவர்கள் பல்வேறு உத்தரவாதங்கள், பல்வேறு அறிக்கைகள் போன்றவற்றின் மூலமாக உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுக்கு பெற்றுக் கொடுக்க மிக தீவிரமான வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகின்றார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு மக்களுக்கு சலுகை வழங்குவதாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாமே தேர்தல் விதிமுறைகளை மீறியதாகத்தான் இருக்கின்றது. மேலும் ஜனாதிபதி அவர்கள் கூறிய கருத்து அண்மையில் பெரும் சர்ச்சையாகியது. தங்களுடைய பிரதிநிதிகள் ஆட்சி அமைக்கின்ற சபைகளுக்கு கண்மூடிக்கொண்டு நிதி வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தமை மிகப்பெரிய முரண்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜனாதிபதி ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேர்தலில் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் சபைக்கு வருகின்ற போது அது மக்களுடைய தெரிவாக இருக்கும். அதில் கள்ளர்கள் என்றோ ஊழல்கள் அற்றவர்கள் என்றோ பாகுபடுத்த முடியாது. அப்படி பாகுபடுத்த முடியுமாக இருந்தால் அது ஜனநாயகமல்ல, அது ஒரு சர்வதிகாரம். எனவே இப்படியான சிந்தனை போக்குகளிலிருந்து ஜனாதிபதி மாற வேண்டும். வெறுமனவே ஊழற்ற தேசம், ஊழல்வாதிகளை பிடிக்கின்றோம் என்று வரிக்கு வரி கூறுகின்ற ஆட்சியாளர்கள் இதுவரை ஊழலை செய்த, அதற்கு முக்கியமாக இருந்த எந்த ஒரு முக்கிய நபர்களையும் கைது செய்யவும் இல்லை, அவரது பெயர் உச்சரிக்கப்படவும் இல்லை என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் எம்பிபிக்கும் போலி தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் வாக்களிக்காமல் கூட்டு சேர்ந்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என வடமாகாண மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று வடமராட்சியில் தனது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாறி மாறி ஆட்சிக்கு வரும் சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்வதில்லை எனவும், அதே போன்றுதான் என்பிபி அரசாங்கமும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு இதுவரை எதனையும் செய்யவில்லை. மேலும் இவர்கள் எதனையும் செய்யப்போவதில்லை எனவும் தெரிவித்ததுடன், தமிழ் மக்கள் வரும் தேர்தலில் என்பிபி போன்ற தேசியவாத கட்சிகளும் போலி தமிழ் தேசியம் பேச்சும் கட்சிகளுக்கும் வாக்களிக்கக்கூடாது என்றும், தமிழ் தேசிய கட்சிகளில் கூட்டு சேர்ந்து தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறும் தெரிவித்துள்ளார். ஹாட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிகோயா போடைஸ் தோட்ட பகுதியில் 74 வயது மூதாட்டி மீது 24 வயது இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லை விளைவித்தமை தொடர்பில் போடைஸ் பிரதேச மக்களுடன் ஒன்றிணைந்து நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தை நிலைநாட்டு, கைது செய், போதை குற்றவாளியை கைது செய், போதைப் பொருளை ஒழிப்போம் என்ற பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த ஹட்டன் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து சம்பவம் தொடர்பாக ஆராய்ந்த பின்னர் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ஹட்டன் போலீசாரிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது
சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு ஹட்டன் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 20ஆம் தேதி குறித்த தோட்ட பகுதியில் உள்ள இளைஞர் ஐஸ் போதைப் பொருள் பாவித்துவிட்டு தனிமையில் இருந்த மூதாட்டியின் வீட்டில் ஜன்னலை உடைத்து உட்புகுந்து இளைஞன் மூதாட்டியை பாலியல் தொல்லைக்குட்படுத்தியதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு போசாக்கான உணவு வழங்கும் திட்டம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு அதனை செயற்படுத்த கொள்கை ரீதியான முடிவு எடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமாரநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரிடம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதற்கான தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக நந்திக்க சரத்குமாரநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். யூடியூபர் கிஸ்டாவை பிணையில் செல்வதற்கு யாழ்ப்பாணம் மல்லாக நீதிமன்றம் இன்றைய தினம் அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த யூடியூபர் சில்லாலை பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் சென்று அங்கிருந்த யுவதியொருவரை ஏளனம் செய்யும் விதத்தில் பேசியவுடன் கட்டாயப்படுத்தி காணொலியையும் எடுத்து தனது யூடியூப்பில் பதிவேற்றியிருந்தார். குறித்த விடயமானது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீண்டும் சில்லாலைக்கு சென்ற வேளை அங்கிருந்த இளைஞர்களால் வடக்கு பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை போலீசார் அவரை கைது செய்து மல்லாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார். அத்துடன் அவரை விளக்கமறியல் வைக்குமாறு மல்லாக நீதிவான் உத்தரவிட்டுள்ளது. அதற்கமைய தொடர்ச்சியாக 3 தடவைகள் வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறக்கப்பட்டு தொடர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இவ்வாறு நிலையில் அவருக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் இன்று பிற்பகல் பெய்த பலத்த மழை காரணமாக நுவரெலியா உடப்பு செல்லாவ பிரதான வீதியில் கந்தப்பளை கோட்ஸ்லோர் சந்தையில் புதிய வீதி முழுவதுமாக நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் தாழ்நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. சுமார் 1 மணி நேரம் வரை பெய்த கடுமழை காரணமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்ததாக குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நுவரெலியா கந்தப்பளை பிரதேசத்தில் பெய்த கடும் மழை காரணமாக விவசாயம் செய்யும் தாழ் நிலங்களில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரினால் அறுவடைக்கு தயாரான மரக்கறிகளும் அழிவடைந்துள்ளன. எனவே நுவரெலியா உடப்பு செல்லாவ பிரதான வீதியில் பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நேற்று முன்தினம் இரவு காரில் வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது மாங்குளம் போலீசார் அவர்களை வழிமறித்துள்ளார்கள். இதன்போது டோர்ச் லைட்டின் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சினார்கள். இதனால் காரில் பயணித்த இளைஞர்கள் நிலை குலைந்துள்ளார்கள். இந்நிலையில் காரிலிருந்து இறங்கிய இளைஞர்கள் இப்படி வெளிச்சத்தினை கண்ணில் பாய்ச்சி வாகனங்களை மறைக்கக்கூடாது என்று எடுத்துரைத்துள்ளார்கள். இதன்போது குறுக்கிட்ட போலீசார் இளைஞர்களை மிரட்டும் வகையில் அப்படித்தான் செய்வோம், என்ன செய்ய முடியும் என்று அச்சுறுத்தியுள்ளார்கள். இதன்போது இளைஞர்கள் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை இவ்வாறு வாகனங்களை டோர்ச் லைட் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சி மறைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் என தெரிவித்த போது போலீசார் அவரது அறிவிப்பு குறித்து எமக்கு தெரியாது என கூறிவிட்டு சிங்களத்தில் பேச ஆரம்பித்துள்ளார்கள். இந்நிலையில் இளைஞர்கள் எமக்கு சிங்களம் தெரியாது, தமிழில் பேசுங்கள் என கூறிய வேளை இது ஸ்ரீலங்கா, நீங்கள் சிங்களம் பேசத்தான் வேண்டும், தமிழில் எல்லாம் பேச முடியாது என்று மிரட்டியுள்ளார்கள். குறித்த போலீசார் மேல் அங்கியினை அணிந்திருந்த நிலையில் அவர்களது தகடுகள் இலக்கம் மறைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உங்களது தகட்டு இலக்கத்தை கூறுங்கள், நாங்கள் இது குறித்து வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால் அவர்களிடம் முறையிடுகிறோம் என்று இளைஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன்போது போலீசார் நீங்கள் அவரிடம் கூறி எதுவும் செய்ய போவதில்லை, எவராலும் செய்யவும் முடியாது, தகட்டு இலக்கமும் வழங்க முடியாது என கூறி மிரட்டியுள்ளார்கள். WP BIK 3102 என்ற மோட்டார் சைக்கிளில் வந்த போலீசாரை இவ்வாறு அஜாரகத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன் பின்னர் வந்த வாகனங்களையும் போலீசார் டோர்ச் லைட் ஒளிபாய்ச்சி வழிமறைத்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரிலிருந்து கொழும்பு வெளியகுட மொத்த விற்பனை மீன் சந்தைக்கு மீன்களை ஏற்றி வரும் லொரியில் மீன்பெட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ ஐஸ் போதைப்பொருள் பொதிகளுடன் ஒருவர் குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி 80 லட்சம் ரூபாய் என போலீசார் கூறியுள்ளார்கள். இந்த நபர் மட்டக்குள பிரதேசத்தில் உள்ள வீடமைப்பு தொகுதியில் வாழும் 44 வயதுடையவர் ஆவார். குறித்த நபர் இவ்வாறு பலமுறை போதைப் பொருளை கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை கூறியுள்ளார்.
பாதிக்கப்பட்டவரிடம் அவர்களது குடும்பத்தினரிடம் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு எப்போது இருக்கும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். காஷ்மீர் பஹல்கம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 28 பேர் உயிரிழந்துள்ளார்கள். முக்கிய சுற்றுலா தலம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹொலன்னாவு உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் டான் பிடியசா சுட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர்களுக்கு தகவல் வழங்கிய குற்றச்சாட்டின் பேரிலே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளம்பிட்டியில் உள்ள லக்சந்தர் செவனி அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தனது உறவினரின் வீட்டில் நேற்று இரவு டன் பிடியசார் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த டன் பிடியசார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.